பிசாசினால் சோதிக்கப்படுறார். இது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்கிறேன். பாருங்க, மார்க்கில் அந்த வனாந்தரத்தில் சோதிக்கப்படுறது வந்து 12:13 வருது இல்லையா? எப்படி சோதிக்கப்பட்டார், என்னென்ன சோதனை வந்தது, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. கவனிச்சிங்களா? மார்க்கில் 12:13 தான், 2 வசனம் தான் பிசாசினால் சோதிக்கப்படுறது. என்னென்ன சோதனை வந்தது, எப்படி இயேசுவை மேற்கொண்டார், அதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்போது மார்க் வந்து அந்த டீட்டெயிலெலாம் நம்ம யோசிக்கணும்னு விரும்பலை இந்த இடத்துல. அதுக்கு மத்தேயு இருக்குது, அதுக்கு லூக் இருக்குது. இவர் என்ன யோசிக்கணும்னு விரும்புகிறாருன்னா, அவர் சோதிக்கப்பட்டதே முதல்ல யோசித்து பாருங்கன்றார். அவர் எப்படி சோதிக்கப்பட்டார், எப்படி மேற்கொண்டார், அதெல்லாம் ஒரு நிமிஷம் விட்டுருங்க. அவர் சோதிக்கப்பட்டதனுடைய அந்த காரியத்தை, அதனுடைய மேன்மையே, அதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படணும் அல்லவா? இயேசு சோதிக்கப்பட்டார். ஏன்? அவருக்கு அது தேவையா? தம்முடைய ஜனங்களோட அடையாளப்படுத்தி கொள்கிறார். நாம சோதிக்கப்படுறோம் இல்லையா? நமக்கு ஒவ்வொரு நாளும் சோதனை வருது. இயேசு என்ன பண்றார்? நம்மை போலவே அவரும் சோதனைக்குள்ள, அதாவது நம்ம விட அதிகமாய் சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 4:15 என்ன சொல்லுது? நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் இல்லாம இருந்தார். கரெக்டாங்க? நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் இல்லாம, நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். இன்னும் கேட்டா நான் சொல்வேன், சோதனையினுடைய பவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட அதிகமாக சோதிக்கப்பட்டார். அதாவது சோதனையினுடைய அந்த ஈர்ப்பு யார் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் விழாதவங்க தான் அது அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாம என்ன நினச்சிக்கிறோம், பாவம் செய்யாதவங்க தான் சோதனையினுடைய பவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அந்த ஈர்ப்பு சக்தியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னு நினச்சிக்கிறோம். உண்மை என்னன்னா, சோதனைக்குள்ள விழாம இருக்கிறவங்க, அதாவது சோதனை வந்தும் பாவம் செய்யாம இருக்கிறவங்க தான் அந்த சோதனையுடைய ஈர்ப்பை அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5வது ரவுண்ட்லேயே நாக் அவுட் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் முழு அடி வாங்கலைன்னு அர்த்தம். 10வது ரவுண்டில் நாக் அவுட் ஆனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடி வாங்கி அப்புறம் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். 15 ரவுண்டும் போய் அடின்னு வாங்கியும் நீங்கள் கீழே விழவே இல்லைன்னா நீங்கள் தான் அதிக அடி வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஒருத்தர் தான் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருந்திருக்கிறார். ஒரு பாவம் கூட செய்யாம, ஒரு தடவை கூட அதுக்கு விட்டு கொடுக்காம. அதை லேசில் நினைச்சிடாதீங்க. அவரும் மனுஷனா இருந்தார், வெறும் கடவுளா மட்டும் இல்லை. பாருங்க, அவருடைய ஞானஸ்நானமும் இந்த சோதனையும் அவருடைய மனுஷத்தன்மையை எடுத்து காண்பிக்குது இல்லையா? அதுக்கு முன்னால அவருடைய அந்த தெய்வத்துவம் தான் அதிகமா வருது. மேசியா, அவருடைய தேவகுமாரன், கர்த்தர், வல்லவர். ஆனா அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், பிசாசினால் சோதிக்கப்பட்டார்ன்றது எதை காண்பிக்குது? அவருடைய மனுஷ அந்த தன்மை, மனுஷ